வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள் என்று சொன்ன உடனே பழக்க தோஷத்தில் சில தம்பதிகள் வலது கைகளை சேர்த்து பிடித்திருக்கிறார்கள். சேர்த்து பிடித்தவர்களுக்கு பாராட்டுக்கள். இன்னும் சிறிது நேரத்திலே நிச்சயமாக நீங்கள் வலது கைகளை சேர்த்து பிடித்துத்தான் ஆக வேண்டும். இந்த திருக்குடும்ப திருநாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் பழைய கோயில் பங்கு இறை சமூகம் மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் தன்னுடைய குடும்பங்களை இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கிறது. எதற்காக இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் ஒரு பங்கு இறை சமூகத்திலே ஏறெடுக்கப்பட வேண்டும் என்கிற கேள்விகள் பல நேரங்களிலே நமக்குள் எழலாம். இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு தெளிவாய் சொல்லுகிறது, குடும்பம் குட்டி திரு அவை. ஒவ்வொரு குடும்பமும் விசுவாசத்தினுடைய விளைநிலமாக இருக்கிறது. நம்முடைய வீடுகள் நம்பிக்கையினுடைய நாற்றங்கால்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கொண்டாட்டங்களை நாம் இந்த நாளிலே கொண்டாட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் இந்த நல்ல நாளிலே நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் 15, 25, 35, 50 ஆண்டுகளை திருமண வாழ்விலே மிகவும் சீரும் சிறப்புமாக மிகவும் அன்பும் அக்கறையும் கொண்ட தம்பதியினராக நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தம்பதிகளை இந்த நாளிலே இந்த பங்கு இறை சமூகம் பெருமையோடு நினைத்து பார்க்கிறது. இவர்களுக்காக இந்த நாளிலே ஜெபிப்பதற்கு கூடி வந்திருக்கிறது. இவர்களையும் இந்த பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இந்த நாளிலே இந்த தல திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. எனவே இந்த உன்னதமான புனிதமான இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே முதலாவதாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய சிறப்பான திருக்குடும்ப திருநாள் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசியும். பிரியமானவர்களே, திருப்பலியினுடைய முக்கியமான ஒரு காரியம் மறையுரை. இந்த மறையுரையிலே இறை வார்த்தை நமக்கு உடைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்வை சற்று உரசி பார்ப்பதற்காக, ஆய்வு செய்து பார்ப்பதற்காக இந்த மறைவுரையை உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக சில குடும்பம் சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்வியல் சிந்தனைகளையும் இறையியல் சிந்தனைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தொடக்கத்திலே வழக்கமாக சிலர் என்னிடம் கேட்பது, ஏதாவது கதை சொல்லுங்க ஃபாதர். ஒரு நிகழ்வோடு இந்த மறையுரையை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். 1903ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தையாக பொறுப்பேற்கிறார். திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய தாயை தேடி அவர் வீட்டிற்கு போகிறார். தாயை பார்த்த தனையன் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தன்னுடைய கைகளில் அணிந்திருந்த திருத்தந்தைக்கான மோதிரம் என்று சொல்லப்படுகிற அந்த மீனவர் மோதிரம், அதை தன்னுடைய தாயிடம் மகிழ்ச்சி பொங்க காட்டி, இது திருத்தந்தைக்கான மோதிரம், நீர் பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன்னுடைய பிள்ளை நான் இந்த நாளில இந்த திருத்தந்தைக்கான மோதிரத்தை என்னுடைய கைகளிலே அணிந்திருக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று காட்டி அந்த மோதிரத்தை முத்தி செய்வதற்காக நீட்டினாராம். தாயும் தன்னுடைய சேயின் மனம் கோணாமல் மகிழ்ச்சி பொங்க அந்த மோதிரத்தை முத்தி செய்துவிட்டு தன்னுடைய கையில் அணிந்திருந்த திருமண உடன்படிக்கைக்கான மோதிரத்தை நீட்டி, இந்த மோதிரம் இல்லாமல் போயிருந்தால் உன்னுடைய திருத்தந்தைக்கான மோதிரம் உனக்கு இல்லாமல் போயிருக்கும். எனவே உன்னுடைய திருத்தந்தைக்கான மோதிரத்தை விட மூத்ததும் உயர்ந்ததும் மாண்புக்கும் மரியாதைக்கும் உரியது இந்த மோதிரம். இந்த மோதிரத்தை இப்போது நீ முத்தி செய் என்று சொல்லி நீட்டினாள். பிரியமானவர்களே,
இந்த நிகழ்வு நமக்கு சில காரியங்களை நறுக்கென்று நறுக்கி வைக்கிறது. இந்த உலகத்திலே திருமணம் என்பது எவ்வளவு மாண்புமிக்கது, மகத்துவமிக்கது என்பதையும், அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையை பொறுத்த மட்டில் இந்த திருமணம் எப்படியாக பார்க்கப்படுகிறது என்பது பற்றியும் இந்த நாளிலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். எல்லோரும் இந்த உலகத்திலே திருமணம் செய்கிறார்கள். வீடுனா கட்டி பார்க்கணும், கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். ஒரு கல்யாணம் பண்ணி பார்ப்பதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தி பல ஆயர்கள் பேராயர்களை எல்லாம் வைத்து நாம் செய்து வைக்கிற திருமணங்கள் கூட பல நேரங்களிலே விவாகரத்திலே போய் முடிந்து விடுகிறதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் தோற்று போன இந்த சமூகத்திலே நீடித்து நிலைத்து எங்களால் வாழ முடியும், நாங்கள் ஒரு நாளிலே திருப்பிடத்திற்கு முன்பாக திருப்பணியாளருக்கு முன்பாக கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இன்றளவும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சவால்களுக்கு, சரிவுகளுக்கு, சங்கடங்களுக்கு மத்தியிலே நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி பொங்க இந்த நாளிலே இத்தனை தம்பதியினர் குடும்பமாக கூடி வந்திருக்கிறீர்கள், சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். உங்களின் இந்த இணைப்பை, இந்த பிணைப்பை கடவுள் நிறைவாக இனி வரக்கூடிய நாட்களிலேயும் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். எனவேதான் எத்தனையோ குடும்பங்கள் தோற்று போன நேரத்திலும் எங்களால் ஜெயித்து காட்ட முடியும் என்கிற அந்த உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், உங்களுடைய வாழ்வுக்கு அந்த ஆண்டவர் தாமே ஊற்றாய் உச்சமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். வெளியிலே நிறைய திருமணங்கள் நடக்கின்றன. ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் நடக்கிற திருமணம் அந்த திருமணங்களை எல்லாம் காட்டிலும் உயர்ந்ததாய் இருக்கிறது, மாட்சிக்குரியதாய் இருக்கிறது, மகிமைக்குரியதாய் இருக்கிறது. ஏன் என்று பார்க்கிற போது வெளியிலே திரு அவைக்கு புறமே நடக்கிற திருமணங்களை நாம் ஒப்பந்தம் என்கிற வார்த்தையை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். ஒப்பந்தம். என்னுடைய கணவனாக நீ இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. எனவே என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் எப்போது நீ டிக் செய்கிறாயோ, நிறைவு செய்கிறாயோ, பூர்த்தி செய்கிறாயோ, அப்போது என்னுடைய கணவனாக நீ இருந்து கொள்ளலாம் என்று ஒரு மனைவியும், என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நிறைவு செய்கிற போது என்னுடைய மனைவியாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு கணவனும் நினைத்து ஏற்படுத்துகிற உறவு உண்மையிலே திருமணம் என்கிற ஒப்பந்தமாகத்தான் முடிந்து போகும். ஆனால் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருமணம் ஒப்பந்தம் கிடையாது. ஒப்பந்தத்திலிருந்து அடுத்து உயர்ந்து நிற்கிற உன்னதமான படிநிலைக்கு இந்த திருமணத்தை நாம் நகர்த்தி கொண்டு போக வேண்டியதாக திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ஒப்பந்தத்திற்கு மாற்றாக திருவிவிலியம் திருமணத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற போது, அல்லது கத்தோலிக்க திரு அவை திருமணத்தை குறித்து படிப்பித்துக் கொடுக்கிற போது, அது நமக்கு சொல்லுகிற வார்த்தை உடன்படிக்கை என்பதாய் இருக்கிறது. கத்தோலிக்க திருமணங்கள் ஒப்பந்தங்கள் அல்ல, மாறாக இவை உடன்படிக்கை. எப்படி என்று பார்க்கிற போது இங்கே எதிர்பார்ப்புகள் பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் முழுக்க முழுக்க குன்றி போக வேண்டும், வற்றி போக வேண்டும். அதற்கு மாற்றாக அர்ப்பணிப்பு அகலப்பட வேண்டும், ஆளப்பட வேண்டும், அர்த்தப்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் இல்லாத அர்ப்பணிப்பு மட்டுமே ஆளப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருமண வாழ்வாக இருக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம், கடவுள் தன்னுடைய மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே பிரமாணிக்கம் இல்லாமல் விலகி போனாலும், கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தாலும், பாவங்கள் பல செய்தாலும், குற்றங்கள் புரிந்தாலும், அந்த கடவுள் தான் அழைத்த மக்களை கடைசி வரை அவர்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப பிரமாணிக்கம் உள்ள கடவுளாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அதே உடன்படிக்கையை மேலுமாக புனித பவுலடியார் பயன்படுத்துகிறார். கிறிஸ்து என்கிற மணமகனுக்கு திரு அவை மணவாட்டியாக இருக்கிறது. கிறிஸ்து எவ்வளவு பாவப்பட்ட பலவீனப்பட்ட திரு அவையாக இருந்தாலும்
அதை நிறைவாக முழுமையாக அன்பு செய்கிறார் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதே பாணியை நீங்களும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் என்றும் அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க மறக்கவில்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களாக கத்தோலிக்க திரு அவையினுடைய குடும்பங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான திருமணத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே ஒரு நாளிலே திருப்பிடத்திற்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்து ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி போனது என்று. எல்லா நாளும் நீங்கள் மலர் படுக்கையிலே நிச்சயமாக நடந்து போகவில்லை என்பதை அறிந்திருப்பீர்கள். எத்தனையோ மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும், பிரிகிற சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கும், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாத காலங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும், இருள் கவ்விய நேரங்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் இன்று வரை இணைந்தவர்களாக, பிணைக்கப்பட்டவர்களாக, அன்பிலே வேரூன்றியவர்களாக, அக்கறையிலே தலைத்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக இணைக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பேராயர் ஃபுல்டன் ஷீன் என்பவர் தன்னுடைய நூல் ஒன்றிலே இப்படியாக குறிப்பிடுகிறார். திருமணத்தின் போது 2 வலதுகரங்கள் இணைக்கப்படுகின்றன என்பதைத்தான் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம். எனவேதான் மறையுரையை தொடங்கிய போது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள் என்று சொன்னேன். சேர்த்து பிடியுங்கள். ஏனென்றால் நீங்கள் திருமண வேலையின் போதோ அல்லது போட்டோகிராஃபர் போஸ் கொடுக்க சொல்லும் போதோ மட்டும்தான் வலது கையை சேர்த்து பிடித்திருப்பீர்கள். அதற்கு பிறகு வாழ்க்கையில எத்தனை முறை உங்களுடைய துணைவரோடு துணைவியோடு நீங்கள் கரம் கோர்த்தவர்களாக இருந்திருந்தீர்கள் என்பது நிச்சயமாக தெரியாது. வெளிப்புற அடையாளமாகிய கரம் கோர்த்தல் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனம் கோர்க்கப்பட்டதாக இருந்தது என்பதுதான் உங்களுடைய வாழ்வு இன்று இந்த பங்கு சமுதாயத்திற்கு எடுத்து காட்டுகிற செய்தி. கரத்தை கோர்க்க முடியும், மனத்தை கோர்த்து வாழ்வதுதான் மிகவும் மாண்புக்குரிய செயலாக இருக்கிறது. அது இந்த காலத்திற்கு தேவைக்குரியதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஃபுல்டன் ஷீன் என்கிற அந்த பேராயர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பார்க்கிற மணமகன் மணமகளினுடைய கரங்கள் மட்டுமல்ல, மாறாக மூன்றாவதாக ஒரு கரம் அங்கே இணைகிறது என்று அவர் ஆழமாக நம்பி போதித்தார். அந்த மூன்றாவது வலதுகரமாக அவர் தன்னுடைய நூல் 3 to get married என்கிற அந்த நூலிலே அவர் எழுதுகிறார், உங்களை படைத்தவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர் அந்த கடவுள் தன்னுடைய வலதுகரத்தால் இணைக்கிற உங்களுடைய கரங்களை தாங்குகிறவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இணைந்தது திருமணத்திலே மணமகனும் மணமகளும் மட்டுமல்ல, கடவுளும் தன்னை அவர்களுடைய புதிய குடும்பத்திலே இணைத்துக் கொள்கிறார் என்பதை பேராயர் ஃபுல்டன் ஷீன் தெளிவாக பதிவு செய்கிறார். திருவிவிலியமும் அதே காரியத்தை நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் இருவர் மட்டுமே இணைவீர்கள் என்றால் எப்போது வேண்டுமானாலும் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஏனென்றால் இந்த உலகம் இணைந்து வாழ்வதை விரும்பாது. புகைப்படம் எடுக்க கூட அடுத்தவர் தேவை என்கிற நிலை இப்போது மாறிவிட்டது. செல்ஃபி கலாச்சாரம் ஊடுருவி விட்டது. அடுத்தவரை சார்ந்து அடுத்தவரை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் போன காலகட்டத்தில் எனக்கு எதற்கு துணைவர், எனக்கு எதற்கு துணைவி என்று கேள்வி கேட்கிற மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே குடும்பங்கள் அல்லது திருமண அமைப்பு என்பது தோற்று போனதாய் இருக்கிறது என்றால், கத்தோலிக்க திரு அவையிலே திருமணம் உடன்படிக்கையாய் உன்னதமானதாய் மாட்சிக்குரியதாய் பார்க்கப்படுகிறது என்றால், அங்கே இணைவது 2 மனிதர்கள் மட்டுமல்ல, மூன்றாவதாக தெய்வமும் அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்பதால் தான் திருப்பாடல் 18:35 நாம் இப்படியாக படிக்கிறோம், உமது வலது கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். 18:35 இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய வலிமையான வலது கரத்தால் உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடித்திருந்தார்.
அதே கருத்தை எசாயா தன்னுடைய புத்தகத்திலே 41வது பிரிவிலே 10வது அருள் வாக்கிலே பதிவு செய்கிறார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று எழுதுகிறார். வலது கரத்தால் தாங்குகிற கடவுள். தம்பதியினராய் நீங்கள் இணைந்த போது உங்களை தன்னுடைய வலது கரத்தால் தாங்கி பிடித்த கடவுள் இத்தனை ஆண்டுகளாக 15, 25, 35, 50 அதற்கு மேற்பட்ட தம்பதியினரும் இங்கே இருக்கிறீர்கள். உங்களை இதுவரை நீங்கள் நினைத்ததால், உங்களுடைய ஆற்றலால், உங்களுடைய பலத்தால் உங்களுடைய திருமண உறவு நிலைத்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை இதுவரை இணைத்திருக்கிறவர், பிணைத்திருக்கிறவர், மூன்றாவது வலதுகரமாக இருக்கிற தெய்வம் என்பதை இந்த நாளிலே நம்பி விசுவசித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் நம்முடைய குடும்பங்கள் என்பதை இந்த நாளிலே நன்றி பெருக்கோடு கொண்டாடுவதற்காக திருப்பிடத்தை சூழ்ந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, ஒருவர் மற்றவர்களுடைய கையை விட்டுவிடுவதற்காக, விலகிவிடுவதற்காக, விலக்கிக் கொள்வதற்காக யோசித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் உங்களை இறுக பற்றி இணைத்து வைத்தவர், பிணைத்து வைத்தவர் நீங்கள் நம்பி விசுவசிக்கிற கடவுள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் திரு அவை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் ஆரம்பித்த குடும்பத்தை நீங்கள் இருவர் மட்டுமல்ல, கடவுளும் சேர்ந்து தொடங்குகிறார். எனவே கடவுளுக்கு முன்பாக தொடங்கப்படுகிற எந்த குடும்ப உறவும் கடவுளை பொறுப்பாளராக கொண்டு, கடவுளை பாதுகாப்பாளராக கொண்டு, கடவுளை பராமரிப்பாளராக கொண்டு தொடங்கப்படுகிறது. எனவே குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் சுமையும் கடவுளினுடைய தோள்களிலே சுமத்தப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இப்படிப்பட்ட குடும்பங்கள் இந்த நாளிலே திருக்குடும்பத்தை போல மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த திருப்பிடத்திற்கு முன்பாக வந்திருக்கிறீர்கள். திருக்குடும்பம் நமக்கு நன்றாய் தெரியும். எது திருக்குடும்பம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாசரேத்தூரிலே வாழ்ந்த ஒரு குடும்பம். இயேசு, மரியா, யோசேப்பு இந்த 3 பேரையும் உறுப்பினராக கொண்டிருந்த அந்த குடும்பம். யோசித்து பாருங்கள், அந்த குடும்பம் வாழ்ந்த அந்த காலத்திலே அந்த குடும்பம் பலருடைய கண்களுக்கு மறைவாகத்தான் இருந்திருக்கும். பெயரோ புகழோ பெருமையோ அந்தஸ்தோ அதிகாரமோ படைத்த குடும்பமாக அது நிச்சயமாக இருந்திருக்காது. இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது, கடவுளின் பார்வையில், கடவுளின் திருமுன் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்து வாழுங்கள் என்று நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய 2 வாசகங்களிலே முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு 2 குடும்பங்களை முன்வைத்தது. முதல் வாசகத்திலே சாமுவேலினுடைய குடும்பத்தை வாசிக்க கேட்டோம். அன்னாவும் எல்கானாவும் கடவுளுக்கு முன்பாக கடவுளுக்கு உகந்ததை செய்து வாழ்ந்தார்கள். நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த நாசரேத்து திருக்குடும்பம் கடவுளுக்கு முன்பாக கடவுளுக்கு உகந்ததை செய்து வாழ்ந்தார்கள். நாமும் அந்த திருக்குடும்பத்தை போல வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு முன்பாக கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்து வாழ்வதற்கு தயக்கமும் தடைகளும் நம்மிடையே இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்காகவும் இந்த நாள் நம்மை அழைக்கிறது. இந்த உலகத்திற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு உகந்த காரியங்களை செய்து இந்த உலகத்தின் பார்வையிலே என்னுடைய குடும்பம் சிறந்த குடும்பம், என்னுடைய குடும்பம் நல்ல குடும்பம், என்னுடைய குடும்பம் நம்பர் 1 குடும்பம், என்னுடைய குடும்பம் பெயர் மிக்க குடும்பம், என்னுடைய குடும்பம் பெருமை மிக்க குடும்பம் என்று இந்த உலகத்தின் பார்வையிலே உங்களுடைய குடும்பத்தின் பெயரை நிலைநிறுத்த ஆசைப்படுகிற நீங்கள் கடவுளுக்கு திருமுன் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்து கடவுளினுடைய பெயரை, கடவுளினுடைய பெருமையை எடுக்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாளிலே நகர்ந்து போக வேண்டும் என்பதாக அழைக்கப்படுகிறோம். எல்லா குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாற வாழ ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை எப்படியாக நிவர்த்தி செய்வது? கடவுள் நிச்சயமாக அவரா வழிய வந்து உங்களுடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்றுகிறேன் என்று இந்த நாளிலே கனவிலே தோன்றி உங்களுக்கு சொல்ல போவதில்லை, நிச்சயமாக செய்ய போவதில்லை. ஆனால் இந்த உங்கள் குடும்பங்களை நீங்கள் திருக்குடும்பங்களாக மாற்ற முடியும்.
உங்களுடைய மனைவியை எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் புனித மரியா என்று. மனைவி எல்லாம் உங்களுடைய கணவனை புனித யோசேப்பாவை பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை குழந்தை இயேசுவாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவும் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அந்த நம்பிக்கை கடவுளினுடைய பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை, பராமரிப்பை இன்னும் அதிகமாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அப்படி நீங்கள் மரியாவாக, யோசேப்பாக, குழந்தை இயேசுவாக வாழ கற்றுக்கொள்ளுகிற போது, வாழ பழகுகிற போது, கடவுளுக்கு வேறு வழி இல்லை. உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும், அச்சுறுத்தல்களிலிருந்தும், பயத்திலிருந்தும், தீங்கிலிருந்தும் தன்னுடைய வானதூதரை அனுப்பி உங்களை கண்டிப்பாக காப்பார். அப்படிப்பட்ட திருக்குடும்பமாக இந்த பழைய கோயில் பங்கு இறை சமூகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் வாழ வேண்டும், மாற வேண்டும், உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடைசியாக ஒரே ஒரு வீட்டு பாடத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். விவிலியத்திலே எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடியும். சில குடும்பங்கள் இப்படியாக இருக்கக்கூடாது என்பதற்கான உருவகங்களாக முன்வைக்கப்படுகின்றன. முதலாம் அரசர்கள் புத்தகத்திலே அப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது. அரசன் ஆகாபும் அவனுடைய மனைவி ஈசபெல்லும் அப்படிப்பட்ட ரகத்தை சார்ந்தவர்கள். உலகத்தின் பார்வையிலே அரச பதவியிலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்து இப்படிப்பட்ட குடும்பத்தை போல இருக்க முடியுமா என்று எல்லோரும் வாய் விளந்து பார்க்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் ஆகாபு ஈசபெலினுடைய குடும்பம். ஆனால் கடவுளுக்கு முன்பாக அவர்கள் மதிப்பை இழந்து போனார்கள், மாண்பை இழந்து போனார்கள். இந்த உலகத்தின் பார்வையிலே அவர்கள் உயர்ந்த குடும்பமாக, சிறந்த குடும்பமாக இருக்கலாம். ஆனால் நாசரேத்திலே வாழ்ந்த குடும்பம் ஏழை குடும்பமாக, எளிய குடும்பமாக, ஒருவருக்கொருவர் அன்பு செய்து, புரிந்து கொண்டு, சகித்து கொண்டு, பொறுத்து கொண்டு, ஏற்படுகிற எல்லா சந்தேகங்களையும் கடவுளினுடைய கரத்திற்குள்ளாக திணித்துவிட்டு, நீர் பொறுப்படுத்த வழிநடத்தும், நாங்கள் எங்கள் வேலைகளை, எங்களுக்கு குறிக்கப்பட்ட காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிப்போம் என்று அன்னை மரியாவும் யோசேப்பும் அன்பை அள்ளி அள்ளி பொழிந்து கொண்டிருந்த அந்த குடும்பம் மட்டும்தான் இன்று உயர்ந்து நிற்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எடுத்துக்காட்டாய் மாறியிருக்கிறது. இந்த நல்ல நாளிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு வீட்டு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவாக்கினர் எசாயா மன்னன் எசேக்கியாவை பார்த்து ஒரு காரியத்தை செய்யுமாறு பணிக்கிறார். மன்னன் எசேக்கியா சுகவீனமாய் படுத்த படுக்கையாய் கிடந்த போது ஆண்டவரினுடைய வாக்கு இறைவாக்கினர் எசாயாவுக்கு சொல்லப்படுகிறது. இறைவாக்கினர் எசாயா மன்னன் எசேக்கியாவை பார்ப்பதற்காக போகிறார். அப்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற வாக்காக இதை எசேக்கியாவுக்கு முன்பாக வைத்துவிட்டு வருகிறார் இறைவாக்கினர் எசாயா. அவர் சொல்லுகிற செய்தி 2 அரசர்கள் புத்தகத்திலே 20வது பிரிவிலே முதல் இறைவசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். இந்த திருக்குடும்ப திருநாளை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே நமக்கும் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். அன்னை மரியும் புனித யோசேப்பும் தங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் அடுத்தவர் தலை மீது பாரத்தை சுமத்துவதை போல சுமத்தி வைக்கவில்லை. அடுத்தவர் குடும்பத்தோடு தங்களுடைய குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. ஒருவருக்கொருவர் குற்றப்பழி உணர்வு கொண்டு அல்லது ஒருவருக்கொருவர் பொறாமையும் போட்டி மனதோடு வாழவில்லை. எல்லா நேரத்திலும் தங்களுடைய காரியங்களை ஒழுங்கு செய்தவர்களாக, தங்களுக்கு கடவுள் கொடுத்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நாசரேத்து திருக்குடும்பம் வாழ்ந்திருக்கிறது. இன்று நம்மையும் வாழ அழைக்கிறது. அன்று அவர்களுக்கு அது சாத்தியப்பட்டது என்றால் இன்று பழைய கோயில் பங்கு இறை சமூகத்தில் இருக்கிற உங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் நிச்சயமாய் சாத்தியப்படும். மன்னன் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொன்ன நீர் உம் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்ற அழைப்பு இன்று நம்முடைய செவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வீடுகளிலே இருக்கிற காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த நாளிலே கடவுளுக்கு முன்பாக உறுதி கொடுப்போம். இதுவரை இணைந்த உங்களுடைய கரங்களை
இணைத்து புனைத்து வழிநடத்தி பாதுகாத்த கடவுள் இனி வருகிற நாட்களிலேயும் உங்களை இணைபிரியாமல் காத்து வழிநடத்துவார். தன்னுடைய அன்பையும் அருளையும் ஆசியையும் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் பேர பிள்ளைகள் மீதும் நிறைவாக பொழிவார். கடவுளின் கண்ணின் மணி போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமென்.